ஹலோ ஹாய், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாம இன்னைக்கு பார்க்க போறது குட்டுக்கன் கேலன் அரங் அப்படிங்கிற ஒரு தரமான இந்தோனேஷிய பேய் படத்தை தான். இந்த படத்தோட ஒன்லைனர் என்னன்னா, பூர்வீக வீட்டுக்கு அண்ணனும் தங்கச்சியும் தங்களோட ஃப்ரெண்ட்ஸை கூட்டிட்டு போறாங்க. அந்த இடத்துல அவங்க கொஞ்ச நாள் நிம்மதியா வாழலான்ட்டு, ஏன்னா இவங்க வெளி உலகத்துல பலவித ஸ்கேம் எல்லாம் பண்ணிருப்பாங்க. அதெல்லாம் கைவிட்டுட்டு இதுக்கப்புறம் நல்ல ஒரு வாழ்க்கைய வாழணும், அதுக்கு முன்னாடி நம்ம எல்லாரும் கெட் டுகெதரா ஒன்னா இருக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு தீர்மானத்துக்கு வந்து எல்லா கெட்ட பழக்கத்தையும் விட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த வீட்டுல தங்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த வீடு காட்டுக்குள்ள இருக்க ஒரு வீடுங்க. அந்த வீட்டுக்குள்ள முன்ஜென்ம சாபம்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுவும் ஒரு கொடூர ஆத்மாவோட ரிவெஞ்சும் இவங்கள வாட்டி வதைக்குது. அந்த வீட்ல இருந்து இவங்க உயிரோட தப்பிச்சாங்களா இல்லையாங்கிறத அந்த கதையோட ஒன்லைனா. வெல்கம் டு மூவி பாக்ஸ் தமிழ். இந்த சேனலை புதுசா பாக்குறவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்துல இருக்க பெல் நோட்டிபிகேஷனை பிரஸ் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்போர்ட்டும் பண்ணுங்க. படத்தோட ஆரம்பத்துல பயங்கரமான காடு. அந்த காட்டுல ஒரு பொண்ணோட கையில இருந்து அப்படியே ரத்தம் சுட்டு சொட்ட பயந்து போய் நடந்து வந்துட்டு இருக்கா. அப்பன்னு பாத்தீங்கன்னா பலவிதமான சவுண்ட், ஒரு மிருகம் கத்துற மாதிரி, கொடூர ஆத்மா கத்துற மாதிரி, இப்படியே அவ பொறுமையா பதுங்கி பதுங்கி வந்து ஒரு மரத்துக்கு பின்னாடி ஒளிஞ்சிட்டு இருக்கும் போது திடீர்னு அவ பக்கத்துல ஏதோ ஒன்று நிக்கிற மாதிரி இருக்கு. டக்குன்னு அவ திரும்பி பார்க்க இந்த இடத்துல குட்டுக்கன் கேலன் அரங் அப்படிங்கிற டைட்டில போட்டு படத்தையும் ஆரம்பிக்கிறாங்க. அப்படியே 4 நாளைக்கு முன்னாடி என்ன நடந்துச்சு அப்படிங்கிற கதையும் நமக்கு காட்ட ஆரம்பிக்கிறாங்க. ஆக்சுவலா 4 நாளைக்கு முன்னாடி ஒரு கருப்பு கலர் கார் காட்டு பங்களாக்குள்ள வந்துட்டு இருக்குங்க. அந்த காட்டு பங்களா பாத்தீங்கன்னா ஆல்ரெடி ராம் மேன் இந்த குரூப்ல இருப்பாங்க. அவங்களோட பூர்வீக வீடு தான். அந்த வீட்டுக்கு இவங்க எல்லாரும் வந்து சேர்ந்ததுக்கு அப்புறம் பக்கத்துலயே ஒரு கடற்கரை இருக்கு. அந்த கடற்கரைக்கு 5 ஃப்ரெண்ட்ஸும் ஒன்னா கூடி அவங்களோட பாவங்கள் எல்லாம் போக்குற மாதிரி, அதாவது இதுக்கு முன்னாடி என்னென்ன பண்ணிருக்காங்களோ அதெல்லாம் விட்டுட்டு இதுக்கப்புறம் திருந்தி நல்லபடியா வாழணுங்கிறதுக்காக தங்களோட பாவங்களை விடுற மாதிரி ஒவ்வொருத்தரா கன்ஃபெஷன் பண்ணிட்டு இருக்காங்க. ஃபர்ஸ்ட் ராம்னு ஒருத்தன் நிக்கிறான். அவன் என்ன சொல்றானா, இதுக்கு முன்னாடி நான் ஆன்லைன் ஆஃப்லைன் எல்லாத்துலயும் கேம்பிளிங் பண்ணிருக்கேன், அந்த கேம்பிளிங்லாம் இதுக்கப்புறம் பண்ண போறது கிடையாது அப்படிங்கிற மாதிரி அவன் வாக்குறுதி கொடுக்க, அடுத்து ஒரு டாக்டர் பொண்ணு நின்றுட்டு இருக்கா. தன்னோட கையில சர்டிபிகேட்டோட, இதுக்கு முன்னாடி நான் படிச்ச படிப்பு எதுவுமே எனக்கு யூஸ் ஆகல, அதனால நான் நல்லது எதுவுமே பண்ணல, எனக்கு இது பெரிய பர்டனா இருக்கு, இதை விட்டுட்டு நார்மலான லைஃப் நான் வாழ போறேன் அப்படிங்கிற மாதிரி அவ உறுதி எடுக்கிறா. அடுத்து இக்பால்னு ஒருத்தர் நிக்கிறான். அவன் என்ன சொல்றானா, இந்த போன் இருக்கு இல்லையா, இந்த போனை வச்சு நிறைய பேரை நான் பிராங்க் பண்ணிருக்கேன், கேலி கிண்டல்லாம் பண்ணிருக்கேன், அதனால எத்தனை பேர் சூசைட் லெவலுக்கு போயிருக்காங்க அப்படிங்கிறது எனக்கு மட்டும்தான் தெரியும். இந்த போன் சாதாரண ஒண்ணுதான், இது இல்லாம நான் ஒரு சோசியல் மீடியா இன்ஃபுளுசரா என்னால இருக்க முடியும், ஆனா இந்த போனை வச்சு நிறைய நான் பண்ணிருக்கேன், அதனால இந்த போன் நான் தூக்கி போட போறேன், இதுக்கப்புறமும் நான் சோசியல் மீடியா இன்ஃபுளுசரா இருப்பேன், ஆனா மக்களுக்கு நல்லது பண்ண போறேன் அப்படிங்கிற மாதிரி அவன் கன்ஃபெஷன் கொடுக்க, அடுத்து ராம்னு ஒரு பையன் இருக்கான் இல்லையா, அவனோட லவ்வர் நிக்கிறா. அவளுக்கு எந்த ஒரு பாவமும் பண்ணதில்லை போல இருக்கு, சோ நான் எதையுமே எடுத்துட்டு வரலையே அப்படின்ற மாதிரி சொல்ல, ஏதாவது ஒண்ணு இந்த இடத்துல தூக்கி போடு அப்படிங்கிற மாதிரி ராம் சொல்ல, ஓகே அப்படின்னா என்னோட பாஸ்ட்ல நிறைய சின்ன சின்ன விஷயங்கள்லாம் நடந்திருக்கு, அதெல்லாம் நான் மறந்துட்டு இதுக்கப்புறம் என்ன லவ் பண்றவங்களுக்காக நான் உண்மையா வாழ போறேன் அப்படிங்கிற மாதிரி அவ பேசிட்டு இருக்கும் போதே அடுத்து மாயின்னு ஒருத்தி நிக்கிறா. இவதான் இந்த படத்தோட மெயின் ரோலே. சோ அவ என்ன சொல்றானா, என் வாழ்க்கையில எனக்கு ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான் உறுத்திக்கிட்டே இருந்துச்சு, எங்க அம்மாவோட இழப்பும் என்னோட சிஸ்டரான நூரியோட இழப்பும், அவங்க 2 பேரையும் இந்த இடத்துல நான் மறக்கலாம்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி போட்டோ காமிச்சு இப்படி ஒவ்வொருத்தரும் கன்ஃபெக்ஷன் பண்ணிட்டு அவங்க கொண்டுட்டு வந்த சில பொருட்கள், அவங்களோட கெட்ட எண்ணங்கள் எல்லாத்தையும் இந்த கடல்ல தூக்கி போட்டுட்டு ஒரு புது வாழ்க்கையை இங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு முடிவு பண்ணி எல்லாத்தையும் தூக்கி போட்டதுக்கு அப்புறம் பயங்கர சந்தோஷமா அந்த கடல் அலைகள்ல விளையாண்டுட்டு இருக்காங்க. அந்த சமயத்துல மாய் மட்டும் தனியா உட்காந்து ஏதோ ஸ்கெட்ச் பண்ணிட்டு இருக்கா. ராம் அவளோட அண்ணனான ராம் ஓடி வந்து, என்னடி எப்ப பார்த்தாலும் உன் மனசுல இருக்கிறத வெளியில எக்ஸ்பிரஸ் பண்ண முடியலன்னு இப்படி டிராயிங் மூலியமா எக்ஸ்பிரஸ் பண்றியா அப்படின்ற மாதிரி கேட்க, உனக்கு ஒண்ணு தெரியுமா ராம், இந்த டிராயிங் வரையதுல நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். மக்கள் சில விஷயங்களை வெளியில சொல்ல முடியாதுதான், அத பலவிதமா எக்ஸ்பிரஸ் பண்ணுவாங்க, இது சாதாரண புக்கு கிடையாது, என்னோட சொல்ல முடியாத விஷயங்களை சொல்றதுக்கு யாருமே இல்லாத சமயத்துல ஓவியங்களா இதை நான் வெளிப்படுத்துவேன். அம்மா கூட சொல்லியிருக்காங்க, ஞாபகத்துல வச்சிருக்கியா, புக் ஆஃப் ட்ரூத்னு, அதாவது நம்ம வரையும் போது நம்ம மனசுல இருக்கிறது, ஆழ் மனசுல இருக்கிறது அப்படியே பிரதிபலிக்குமா அப்படிங்கிற மாதிரி இவ சொல்ல, சரி நம்ம கிளம்ப வேண்டிய நேரம் வந்துடுச்சு அப்படின்ற மாதிரி அவனும் சொல்றான். அடுத்து எல்லாரும் ஒண்ணு சேர்ந்து அந்த காட்டு பங்களாக்கு போறாங்க. போற வழியெல்லாம் ஒரே காடு மேடு பள்ளங்களா இருக்கு, அதெல்லாம் தாண்டி போயிட்டு சின்ன ஒரு ஓட மாதிரி இருக்கு, அதையும் கிராஸ் பண்ணி போறாங்க. அருவியெல்லாம் வருது, பாக்குறதுக்கே ரொம்ப பிளசண்டா இருக்கு. அந்த இடத்துல ஒரு காட்டு பங்களா இருக்கு, ரொம்ப பாழடைஞ்சு போன நிலைமையில இருக்கு. அதை பார்த்துட்டு இது ஓகேவா அப்படின்ற மாதிரி ராம் கேட்க, எல்லாரும் ஓகே உள்ள போலாம் அப்படின்ற மாதிரி அந்த வீட்டுக்குள்ள போறாங்க. உள்ள போய் பார்த்தா ஒரே தூசி தும்பா இருக்கு. நம்ம ஹீரோயினான மாய்க்கு மட்டும் உள்ள போனதுல இருந்து பயங்கரமான ஸ்மெல்ல மூக்க மூடிக்கிட்டே எல்லாத்தையும் சுத்தி பார்த்துட்டு இருக்கா. அவங்களோட ஃபேமிலி போட்டோஸ் எல்லாம் இருக்கு, ரொம்ப பாழடைஞ்சு போய் பயங்கர தூசியா இருக்கும் பாருங்க, எல்லாத்தையும் கிளீன் பண்ணணும். அடுத்து எல்லாரும் ஒண்ணு சேர்ந்து அதை கிளீன் பண்ணவும் ஆரம்பிக்கிறாங்க. அப்ப ராம்க்கு ஏதோ கால் வர மாதிரி இருக்கு, அதை அவாய்ட் பண்ணிட்டு அவனோட வேலையில மட்டும் கான்சென்ட்ரேட் பண்றான். கேர்ள்ஸ் எல்லாம் பாத்திரம் தொலைக்கிறது அது மாதிரி வேலையை ஸ்பிளிட் பண்ணி ஒர்க் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. மொத்த வீட்டையும் ஒரு வழியா கிளீன் பண்ணி முடிச்சிடுறாங்க.
ஆனா இந்த வீட்டுக்கு பவர் சப்ளை வேணுமே, என்ன பண்றது, ஜெனரேட்டர் ரூம் எங்க இருக்கு அப்படின்ற மாதிரி இக்பால் தேடிட்டு போயிட்டு மோட்டரை ஆன் பண்றான். ஆனா அங்க பாத்தீங்கன்னா நிறைய டூல்ஸ் எல்லாம் இருக்க மாதிரி இருக்கு. அதை பார்த்துட்டு அவன் பாட்டுல வெளியில வரா. நிறைய பெட்ரோல் கேன்ஸ் அதெல்லாம் இருக்கு. அதை கிராஸ் பண்ணி வீட்டுக்குள்ள வந்து பார்த்தா வீடே அழகா இருக்கு. நம்ம மாய் அவளோட ரூம் செட் பண்ணி அவங்க ஃபேமிலி போட்டோ எல்லாம் வச்சு பார்த்துட்டு இருக்கா. அந்த சமயத்துல ராம் வந்து பழசெல்லாம் உனக்கு ஞாபகத்துல இருக்கா அப்படின்ற மாதிரி மாய பார்த்து கேட்க, என்னடா கேக்குற அப்படின்ற மாதிரி சொல்ல, அம்மா நம்ம தூங்கும் போது ஒரு பாட்டு பாடுவாங்கல்ல, அது உனக்கு ஞாபகத்துல இருக்கா அப்படிங்கிற மாதிரி சொல்றான். அந்த சமயத்துல ஒரு லாக்கெட் மாதிரி இருக்கு. அதையும் கையில எடுத்து பாக்குறாங்க. அதுல அம்மாவும் நூறியும் இருக்க மாதிரி இருக்கு. அதாவது இவங்களோட அக்கா போல இருக்கு நூறின்றவ. சோ இதை நீ போட்டுக்கோ, உனக்கு வந்து குட் ஃபார்ச்சூன் வரும், ராசியானது தானே, நூறு யூஸ் பண்ணது அப்படிங்கிற மாதிரி கொடுக்குறான். அந்த சமயத்துல இவங்க ரெண்டு பேரும் அவங்க ரெண்டு பேரையும் மிஸ் பண்றதை நினைச்சு ஃபீல் பண்றாங்க. அடுத்து வெளியில வந்து இந்த வீட்டுக்கு தேவையான கட்டைகள் எரிக்கிறதுக்கு உட்டெல்லாம் வேணும் இல்லையா, அதை ராமும் இக்பாலும் உடைச்சிட்டு இருக்கும் போது அந்த சமயத்துல அந்த டாக்டர் பொண்ணு அந்த இடத்துல உட்காந்துருக்கா. டாக்டர் பொண்ணு ராமோட கேர்ள் ஃப்ரெண்டு. சோ இவங்க எல்லாம் அந்த இடத்துல உட்காந்து பேசிட்டு இருக்கும் போது அவங்க பாஸ்ட்ல என்னென்ன தப்பு பண்ணாங்க அப்படிங்கறதெல்லாம் அப்படியே பிளாஷ்பேக்கா நமக்கு காட்டுறாங்க. ஆக்சுவலா அந்த டாக்டர் பொண்ணு ஒரு டாக்டர் வேலையை ஏன் விட்டுட்டு வந்தா அப்படிங்கறதையும் இக்பால் அவன் பண்ண ஃப்ராட்தனம் அதெல்லாம் அவன் சொல்றான். சோ இவன் என்ன பண்ணிருப்பானா, தேவையில்லாம ஒரு சர்ஜரியில மாட்டிக்கிட்டு அது தப்பா மேல்ஃபங்க்ஷன் ஆனதுனால அவளை அந்த பதவியில இருந்தே தூக்கி இருப்பாங்க. சோ எனக்கே இந்த பதவி வேண்டாம் அப்படின்ற மாதிரி அவளும் விட்டு கொடுத்துருப்பா. சோ இந்த டிகிரினால நான் ஒன்னும் பண்ண போறது இல்ல, எனக்கு நிம்மதி மட்டும்தான் முக்கியம் அப்படிங்கிற மாதிரி அவளும் தூக்கி போடுறதுக்கு ட்ரை பண்ணிருப்பா. அன்னைக்கு நைட் ஆகுதுங்க. மாய இருக்கா இல்லையா, அவளுக்கு பிளட் ஸ்மெல் வருது அப்படிங்கிற மாதிரி பயங்கரமா கத்துறா. என்னால இந்த வீட்டுல இருக்க முடியல, தயவு செஞ்சு போயிடலாம், எனக்கு ரத்த வாசனை அடிச்சுக்கிட்டே இருக்கு, என்னால முடியலன்ற மாதிரி கத்த. அவளை சுத்தி எல்லாரும் உட்காந்துக்கிட்டு என்ன பண்றதுன்னே தெரியல அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கும்போது, அட்லீஸ்ட் நீ தூக்க மாத்திரையாவது போட்டு தூங்கு அப்படிங்கிற மாதிரி மாத்திரை எடுத்து கொடுக்க, அது தவறி கீழே விழ அதை இக்பால் எடுக்கிறதுக்காக கட்டிலுக்கு அடியில குனிய. அப்பதாங்க அவனுக்கே ஒரே ஷாக்கு. எதையோ ஒன்னத்தை பார்த்துட்டு, டே இந்த கபோர்டுக்கு பின்னாடி என்ன இருக்குன்னு பாருங்கடா அப்படின்ற மாதிரி சொல்ல எல்லாரும் கபோர்டை தள்ளிட்டு பாக்குறாங்க. அங்க ஒரு பெரிய கதவே இருக்குங்க. அந்த கதவு ரொம்ப பாழடைஞ்சு மாந்திரிகம் கொண்டதா இருக்க மாதிரியே இருக்கு. சரின்னு எல்லாத்தையும் அதை ஓபன் பண்ணிட்டு உள்ள போய் பாக்குறாங்க. உள்ள போனா பழைய பொருட்கள் இன்னும் தூசி தும்பெல்லாம் நிறைஞ்சுதான் இருக்கு. ஆனா அந்த இடத்துல ஏதோ ரிச்சுவல் பண்ண மாதிரியான சில விஷயங்கள்லாம் இருக்கு. எல்லாரும் உள்ள போய் ஒன்னொன்னா பாத்துட்டு இருக்காங்க. அந்த சமயத்துல மாய் மட்டும் கட்டில உட்காந்துருந்தா இல்லையா, அவ மட்டும் உள்ள வரல. அப்படி யோசிச்சபடி அந்த ரூம் பாத்துக்கிட்டே இருக்கா. அவ அந்த ரூம்குள்ள என்ட்ராக அவளுக்கு பிளாஷ்பேக்ல ஏதோ ஒண்ணு அப்படியே ஞாபகத்துல வருது. அதுல யாரோ ஒருத்தவங்களை அப்படியே கொளுத்துற மாதிரி இருக்குங்க. சோ அதெல்லாம் வந்துட்டு போக அங்க பாத்தீங்கன்னா ஒரு சாமி படம் மாதிரி இருக்கு. அதுக்கு பக்கத்துல ஒரு புக் மாதிரி ஒண்ணு இருக்கு. அதை மட்டும் இக்பால் எடுத்துட்டு போயிடுறான். சோ இந்த இடத்துல இருக்க வேணாம், நம்ம போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி ராமோட லவ்வரும் சொல்றா. இப்படி எல்லாருமே பேனிக் ஆகி எதுக்கு இந்த இடத்துக்கிட்ட வந்துகிட்டு, இதுல ஒண்ணுமே இல்ல அப்படின்னு கம்ப்ளீட்டா க்ளோஸ் பண்ணிட்டு போறாங்க. ஆனா அங்க பாத்தீங்கன்னா ஒரு ஈச்சார் மட்டும் தனியா ஆடிட்டே இருக்க மாதிரி காட்டுறாங்க. பார்த்தாலே செம்ம கொடூரமா இருக்கும். நம்ம இக்பால் தான் நிறைய vlog எல்லாம் பண்ணுவானே, அவன் சும்மா இருப்பானா, இதுக்கப்புறம் நல்லது பண்ண போறேன்ட்டு வேற ப்ராமிஸ் பண்ணிருக்கான். சோ அந்த புக்கு என்ன புக்கு அப்படிங்கிற மாதிரி டேபிள் மேல வச்சு பாத்துக்கிட்டே இருக்கான். அந்த சமயத்துல ராமும் அவளோட லவ்வரும் அந்த இடத்துக்கு வராங்க. வந்துட்டு இதை எப்படி ஓபன் பண்றது, கம்பிகளால கட்டப்பட்டிருக்கே, அப்படி என்ன வியர்டான புக் இது அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருக்கும் போது மாயும் அந்த டாக்டர் பொண்ணு அந்த இடத்துக்கு வந்து, இதெல்லாம் ஓபன் பண்ணாதீங்க, தேவையில்லாதது அதே ரூம்குள்ள வச்சிருங்க அப்படின்ற மாதிரி சொல்ல இக்பாலுக்கு ஒரு யோசனை வருது. இதை வச்சு நம்ம vlog பண்ணலாம் அப்படின்ற மாதிரி. இதுக்கப்புறம் நம்ம இது மாதிரியான ஆர்டிபிஷியல் விஷயங்கள், சில மாந்திரிக விஷயங்கள், இது மாதிரி என்டர்டெயின்மெண்டா எடுத்துட்டு போலாம். பாருங்க, ஒரு மிஸ்டரிக் ரிலீஃப் புக் இது ஹிஸ்டாரிக்கல் புக். இந்த புக்கை ஓபன் பண்ணா அதுல என்ன இருக்குன்றத நம்ம படிக்க போறோம் அப்படின்ற மாதிரி அவனும் கேமரா முன்னாடி லைவ் சாட் பண்ணிட்டு இருக்கான். அதுல நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் வந்துடுறாங்க, நிறைய பேர் வாட்ச் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. இது மாதிரியான விஷயங்கள்லாம் இன்ட்ரெஸ்ட் இல்லையா. சோ சில பேர் அதை ஓபன் பண்ணுன்றாங்க, சில பேர் ஓபன் பண்ணாதன்றாங்க, சில பேர் வேணா இது ஆபத்து அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. இருந்தாலும் அவன் அந்த கம்பி எல்லாம் கட் பண்ணி அந்த புக்கை ஓபன் பண்றதுக்காக அந்த பெட்டியை திறந்தா உள்ள ஒரு லெதர், அதாவது தோல்ல செய்யப்பட்ட ஒரு புக் இருக்கு. அந்த புக்குக்குள்ள என்ன இருக்குன்னு பாக்கிறதுக்கு முன்னாடி அந்த பெட்டியில இருக்க டஸ்ட் எடுத்து இதுதாங்க மிச்சம் அப்படின்ற மாதிரி காட்டிட்டு ஒண்ணு ஒன்னா அந்த மாந்திரிக புக்கோட பக்கங்கள் ஒண்ணு ஒன்னா இவன் ஓபன் பண்ண ட்ரை பண்ண, அவ்வளவுதாங்க அந்த இடத்துல கொஞ்சம் பயங்கரமான மியூசிக் ரைஸ் அப் ஆகுது. இவனுக்கு அதெல்லாம் ஒண்ணுமே ஃபீல் ஆகல. அதுல இருக்கிறது என்னென்னன்றத அப்படியே கேமரா முன்னாடி காமிச்சு எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிக்கிறான். அப்படியே அவன் ரெண்டாவது பக்கத்தை திருப்பும் போது அதுல கொடூரமான ஒரு பேயோட உருவம், அதுவும் நாக்க பேன் தொங்க போட்டுக்கிட்டு அப்படியே இருக்கு. அதையும் காமிச்சு, நான் இந்த புக்ல இருக்கிற விஷயங்களை நான் இப்ப படிக்க போறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அதை படிக்க ஆரம்பிக்கிறான். அதுல என்ன இருக்குன்னா, யுவர் மெஜஸ்டி தி குயின், நான் உனக்கான சாக்ரிஃபைஸ் அரேஞ்ச் பண்ணிருக்கேன், நீ வந்து அந்த சாக்ரிஃபைஸ் எல்லாம் எடுத்துக்கோ அப்படிங்கிற மாதிரி இருக்க. திடீர்னு பாத்தீங்கன்னா பயங்கரமா ஏதோ ஒண்ணு காட்டுக்குள்ள இருந்து அப்படியே உருவாகி ஓடி ஸ்பீடா வந்த மாதிரி இருக்கு. அதாவது இந்த ஈவில் டெட் படத்துல காட்டுவாங்க இல்லையா, ஃபாஸ்டா ஒண்ணு காட்டுக்குள்ள வருமே, அதே மாதிரி வேகத்துல வந்து கதவை டமால்னு திறக்க இக்பால் பயந்து போனவன் கதவெல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டு உட்காந்துருக்கான்.
வெளியில பாத்தீங்கன்னா கரண்ட்டும் போயிடுது, நெட்வொர்க் கட் ஆயிடுது, எல்லாமே டிஸ்கனெக்ட் ஆச்சு. இதுக்கப்புறம் இக்பாலால லைவ் போட முடியாது. அதே மாதிரி இந்த பக்கம் நம்ம ஹீரோயினை காட்டுறாங்க. மாய் அவ பாட்டுல தனியா உட்காந்து ஆட் பண்ணிட்டு இருப்பா இல்லையா, அவ வரைஞ்சிட்டு இருக்கிறது என்னன்னு நம்ம க்ளோஸ் அப்ல காட்டுவாங்க. இக்பால் பார்த்தா இல்லையா, அதே மாதிரியான பேய் நாக்கு அப்படியே பெருசா தொங்க போட்டுக்கிட்டு வரைஞ்சிருக்கா. அவளோட கதவும் டமால்னு சாத்த பயந்து போனவ புக்க கீழே வச்சுட்டு என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுக்கிட்டே இருக்கா. அங்க பீரோ ஒண்ணு இருக்குங்க, அதுல கண்ணாடி இருக்கும். அந்த கண்ணாடியில பார்த்தா இவ என்ன படத்தை வரைஞ்சாலோ அதே மாதிரியான பேய் நின்னுட்டு பயங்கரமா பயமுத்திட்டு இருக்கு. அதை பார்த்துட்டு புக்ல இருக்க ஆர்ட்டையும் பாக்குறா. டக்குன்னு நிமிந்து பார்த்தா அந்த பேய் காணும். பயந்து போனவ டக்குன்னு வெளியில வந்து எல்லாரும் ஹால்ல உட்காந்துருப்பாங்க இல்லையா, அவங்க கிட்ட வேண்டாம் நம்ம இங்க இருந்து கிளம்பிடலாம், ஏதோ ஒண்ணு ரொம்ப அமானுஷமா இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்ல ராம் அதை கேட்க மறுக்கிறாங்க. பாரு பயங்கர பிரச்சனையில இருந்தா இங்க ஓடி வந்து ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கோம். மோரார்லெஸ் நம்ம ஒரு ட்ரிப்புக்கு வந்த மாதிரியே இல்ல, எல்லா பிரச்சனையில இருந்தும் கொஞ்ச நாள் தலைமறைவா இருக்கலாம் தான் இங்க வந்திருக்கோம். இப்ப போய் திடீர்னு போலாம்னா என்ன அர்த்தம்? இங்க பாரு ஒண்ணுமே இல்ல, எல்லாமே உன்னோட பிரம்ம தான் அப்படின்ற மாதிரி அவகிட்ட போராடா. அவளும் நான் என்ன சொன்னாலும் நீ கேட்க போறது இல்ல, நீ நம்ப போறது இல்ல, நீ பட்டாதான் திருந்துவ அப்படின்ற மாதிரி டிராயிங் பண்ண புக்கெல்லாம் தூக்கி போட்டுட்டு போறா. அதே சமயத்துல அவ போனதுக்கு அப்புறம் இவனும் ஃப்ரஸ்ட்ரேஷன் ஆகி அப்படியே உட்கார்ந்துட்டு இருக்கான். அப்ப அந்த டாக்டர் பொண்ணும் வந்து ராம்காக ஆறுதல் சொல்லுவா. அந்த சமயத்துல இக்பால பாத்தீங்கன்னா கீழே அந்த டிராயிங் புக் கீழே போட்டிருப்பா இல்லையாமா, அதை எடுத்து பார்த்தா அந்த நாக்கு பெருசா இருக்கும் இல்லையா, அந்த டபுள் வரைஞ்சு வச்சிருக்கா. அதை பார்த்துட்டு ஸ்டன் ஆகி போய் உட்கார்ந்துட்டு இருக்கும் போது உள்ள டாக்டர் பொண்ணு போனா இல்லையா, அவ மாய காணோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு குடுகுடுன்னு வெளியில வர ஜன்னல் வழியா எகிரி குதிச்சு வெளியில ஓடி போயிட்டா போல இருக்கு அப்படின்ற மாதிரி காட்டுக்குள்ள தேடுறதுக்கு கிளம்புறாங்க. வீட்டுக்குள்ள காட்டுறாங்க. அப்படியே லைட் பிளிக்கர் ஆகி எரிஞ்சிட்டு இருக்கும் போது மாயோட கதவு மட்டும் டமால்னு சாத்த மொத்த கரண்ட்டும் போயிடுதுங்க. அந்த ஹால்ல இருந்து ஏதோ ஒரு உருவம் அப்படியே எந்திரிக்கிற மாதிரி இருக்கு. அதே சமயத்துல காட்டுல காட்டுறாங்க. இவங்களுக்கு என்ன ஏது எங்க இருக்குன்னே தெரியல. டார்ச் லைட்டை வச்சு ஆளுக்கு ஒரு பக்கமா தேடிட்டு போகும்போது ராமோட லவர் மட்டும் ஃபுட் பிரிண்ட பாத்துறா. இங்க பாரு ஃபுட் பிரிண்ட் இருக்கு, அப்பனா மாய் இந்த பக்கமா தான் போயிருக்கணும்னு எல்லாம் கேதர் ஆகி அதை பாத்துட்டு இருக்கும் போது பாதி ஃபுட் பிரிண்ட் தான் இருக்கு, மீதி ஃபுட் பிரிண்ட காணுமே, என்ன பறந்தா போயிருப்பா அப்படின்ற மாதிரி இக்பால் கேட்க இப்படியே அவங்க தேடிட்டு இருக்காங்க. ஆனா மாயும் உண்மையா வீட்டை விட்டு ஓடி போயிட்டு இருப்பா. அந்த அருவிலாம் வந்திருக்கும் இல்லையா, அந்த பக்கமும் ஓடிட்டு இருக்கும் போது இவங்க காட்டுக்குள்ள மாய்னு தேடிக்கிட்டே போயிட்டு இருக்காங்க. அதுல அந்த டாக்டர் பொண்ணு டார்ச் லைட்டை வச்சு தேடிட்டு போவா பாருங்க. டக்குன்னு அவளோட பின்னாடி ஒரு கொடூர உருவம் நின்னுட்டு இருக்கும். டக்குன்னு மாய காட்டுறாங்க. அவளும் எங்க போறதுன்னே தெரியாம ஒரு மரத்துல போய் ஒளிஞ்சுக்கிட்டு இருப்பா. கடைசியா இந்த பக்கம் இப்பால காட்டுறாங்க. அவனும் மாய்னு தேடிட்டு போயிட்டே இருக்கான். அவன் டார்ச் அடிச்சு ஒரு இடமா பாத்துட்டு இருக்கும் போது ஏதோ ஒரு உருவம் உட்காந்துட்டு இருக்க மாதிரி இருக்கும். என்ன நம்ம ஒரு உருவத்தை பார்த்துமே அப்படின்ற மாதிரி திரும்பவும் டார்ச் அடிச்சு பாக்குறான். அந்த இடத்துல எதுவுமே இல்ல. பட் மரத்துல ஏதோ ஒரு உருவம் அப்படியே அசைஞ்சு போற மாதிரி இருக்கு. இவனும் டார்ச் எல்லாம் சரி பண்ணிட்டு திரும்பவும் அடிக்கலான்னு பாக்குறான். அவனுக்கு பின்னாடி காட்டேரி மாதிரியான ஒரு உருவம் நின்னுட்டு இருக்கு. அப்படியே கொம்பெல்லாம் வச்சிட்டு இருக்கு. சோ அவன் அதை பார்க்கல. அப்படியே போயிட்டு இருக்கும் போது அவனை ஃபாலோ பண்ணி அந்த காட்டேரி உருவம் போயிட்டே இருக்கு. ஆளுக்கு ஒரு பக்கமா போயிட்டாங்க. இப்போதைக்கு நம்ம ஹீரோயின் மாயோ தண்ணி கிட்ட நின்னுட்டு இருக்கா. ஒரு ஓட வந்துச்சு இல்லையா, அந்த கிராஸ் பண்ணி போகும்போது அவளுக்கு பின்னாடி ஏதோ ஒரு சாங் கேட்கற மாதிரி இருக்கு. பயங்கரமான சத்தம். என்ன ஏதுன்னு இவளால திரும்பி பார்க்க முடியல. நமக்கு மட்டும் காட்டுறாங்க. இவ டிராயிங்ல நாக்கு நீட்டா ஒரு பேய வரைஞ்சிருப்பா இல்லையா, அது இவளுக்கு பின்னாடி நின்னுட்டு பயங்கரமா டான்ஸ் ஆடிட்டு இருக்கும். இவளால அதை பார்க்க முடியாதுங்க. இவ திரும்பி பார்க்கும் போது காணா போயிடும். இவளுக்கு முன்னாடி வந்து நிக்கும். அப்பயும் அவளால பார்க்க முடியாது. திரும்பவும் அவ நிலத்தடி மாதிரி தண்ணிக்குள்ள விழுந்துருவா. அப்பன்னு பாத்தீங்கன்னா தண்ணிக்குள்ள இருந்து அது எந்திரிக்கும். இவளோட கண்ணுக்கு மட்டும் அது தெரியவே தெரியாது. பட் இவளோட காலை புடிச்சு பயங்கரமா இழுக்குது. சோ இவ்வளவு ராம் ராம் ராம்னு கத்த அந்த சமயத்துல காட்டுக்குள்ள தேடிட்டு இருந்தாங்க இல்லையா, அவங்களுக்கு இந்த சத்தம் கேட்டு கன்ஃபியூஸ் ஆறாங்க. ஆனா ராமோட லவர் இருக்கா இல்லையா, அவ டார்ச் வச்சு அப்படி தேடிட்டு போவாங்க. பின்னாடி ஏதோ வர மாதிரி இருக்கு. இவளும் பயந்து போய் திரும்பி பாக்கிறதுக்குள்ள டக்குன்னு கீழே விழுந்துடுறா. அவளோட காலை புடிச்சு தரன்னு ஏதோ ஒன்னு இழுத்துட்டு போகுது. நல்ல வேலையா அந்த இடத்துக்கு ராம் வந்து நீ நல்லா இருக்கியா அப்படின்ற மாதிரி கேட்க நான் ஓகே தான், பட் ஏதோ ஒன்னு என்ன தள்ளி விட்டு இழுத்துச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்ல அதுக்குள்ள இக்பாலும் நம்ம ஹீரோயினோட குரலை கேட்டு அங்க ஓடி போயிடுறான். அங்க ஓடி போய் அவளை பார்க்கும்போது அவ சுயநினைவே இல்லாம மயக்கத்துல கிடக்குறா. சோ எல்லாரும் அவளை காப்பாத்தி கூட்டிட்டு போகலாம் அப்படின்னு அவளை அங்க தூக்கிட்டு இருக்கும் போது ராமோட ஹீரோயின் மட்டும் கரையில நின்னு பாத்துக்கிட்டே இருப்பாங்க. அவளுக்கு பயங்கரமான சத்தம் பின்னாடி எல்லாம் கேட்டுட்டு இருக்கு. ஒரு வழியா அவளை கூட்டிட்டு போய் பெட்ல படுக்க வச்சிருக்காங்க. அவளும் தூக்கத்துல இருக்கா. அந்த நேரத்துல ராம் மட்டும் உள்ள வந்து எல்லாமே சீக்கிரமா சரியாயிடுமா அப்படின்ற மாதிரி கைய பிடிச்சு சொல்லும் போது இல்ல ராம், நான் சொல்றது கேளு, நீ எதையுமே நம்ப மாட்டேன், என் பேச்சே எடுத்துக்க மாட்டேங்கிற. நான் காட்டுக்குள்ள ஏதோ ஒன்னத்தை பார்த்தேன், அதையும் வீட்டுக்குள்ள பார்த்தேன், நம்ம இங்க இருக்கக்கூடாது, இங்க என்ன போயிடணும் அப்படின்ற மாதிரி திரும்ப திரும்ப ரிப்பீட் பண்ண அவன் கேட்கவே மாட்டேங்கிறான். அவனுக்கு இப்போதைக்கு ஊருக்குள்ள போக முடியாது, நிறைய கேம்பிளிங் எல்லாம் பண்ணிருக்கான். சோ அதனால இவ பயங்கரமான ஃப்ரஸ்ட்ரேஷனுக்குள்ள போறா. அவளோட மைண்ட்ல ஏதோ ஒண்ணு எரியற மாதிரியே இருக்குங்க. இந்த பக்கம் பாத்தீங்கன்னா அந்த புக் இருக்கும் இல்லையா, அந்த புக்கை சும்மா இல்லாம திரும்பவும் இக்பால் ஒரு பக்கமா ஓபன் பண்ணி பாத்துக்கிட்டே இருக்கும் போது கதவு மட்டும் அப்படியே பொறுமையா திறக்குதுங்க. ஏதோ ஒண்ணு பின்னாடி அப்படியே வந்துட்டே இருக்க மாதிரி இருக்கு.
இவனும் ஒவ்வொரு பக்கமா படிக்க பயங்கர பேனிக்காரன். டக்குன்னு திரும்பி பார்த்தா யாரையும் காணோம். அப்பாடா அப்படின்னு நினைக்கும் போது பக்கத்துல டிஸ் அந்த டாக்டர் பொண்ணு வந்து நிக்க, அட்டி பாவி பயமுத்திட்டி அப்படின்ற மாதிரி 2 பேருக்குள்ள சண்டை நடக்குது. டேய் இந்த புக்கை ஓபன் பண்ணாத எடுக்காதுன்னு அப்பவே சொன்னேன் இல்லையா, நீ எடுத்துட்டு வந்து படிச்சதுனாலதான் ஏதோ நடந்துட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி அவங்களுக்குள்ள வாக்குவாதம் நடந்துட்டு இருக்கு. அதே மாதிரி ஹீரோயின் பெட்ல படுத்துட்டு இருக்கா. டக்குன்னு எழுந்திருப்பாங்க. அவளோட முன்னாடி ஏதோ ஒரு கருப்பு உருவம் உட்காந்துட்டு இருக்கும். அப்படியே ஃபேஸ் டு ஃபேஸ் மீட் பண்ற மாதிரி இருக்கு. கொஞ்ச நேரத்துல பாத்தீங்கன்னா அந்த பேயோட உருவத்தை காமிச்சுட்டே இருக்காங்க. இப்போதைக்கு ஹீரோயின் மாய்க்கு பேய் பிடிச்சிச்சுங்கிறத நல்லாவே காட்டுறாங்க. வெளியில ராம் கிட்ட ராமோட கேர்ள் ஃபிரெண்ட் வந்து எப்படி இருக்கா மாய் அப்படின்ற மாதிரி கேட்க திரும்பவும் மாய காட்டுறாங்க. அவ அப்படியே பெட்ல இருந்து எழுந்து பொறுமையா நடந்து போவாங்க. அங்க ஒரு கண்ணாடி இருக்கும். அந்த கண்ணாடியில அவளோட முகத்தை காட்டுறாங்க. அப்படியே அவ பேயா கம்ப்ளீட்டா மாறி போயிருக்கா. அந்த பவர்ல அந்த கண்ணாடியை வெடிச்சு சதரும் பாருங்க. கீழே விழுந்த கண்ணாடி துண்டுகள்ல ஒன்னே ஒன்னத்தை எடுத்து அவளோட கையை அவளே கிழிச்சுக்கிறா. ரத்தம் பயங்கரமா கொட்டுது. அப்படியே அந்த கண்ணாடியை திருப்பி தன்னோட கண்ணுல குத்திக்க போவா. அந்த சமயத்துல நல்ல வேலையா ராம் வந்து அதை தடுத்துறான். என்னடி ஆச்சு அப்படிங்கிற மாதிரி அவளை திரும்பவும் பெட்ல படுக்க வச்சு, உனக்கு டேப்லெட் போட்டா எல்லாம் சரியாயிடும், இந்த டேப்லெட்டை போட்டுக்கோ அப்படின்னு சொல்லும் போது அவன் நார்மலா இருக்கா, டேப்லெட் எல்லாம் போட்டுக்கிறா. பட் அவளோட கழுத்துல அவங்க அக்கா நூரியோட ஆம்லெட் எடுத்து போட்டிருப்பா இல்லையா, அதை கழட்டி வச்சிடுறா. வெளியில எல்லா ஃப்ரெண்ட்ஸும் கேதர் ஆகி, ஏண்டா அவதான் இங்க பேய் இருக்கு பிசாசு இருக்குன்னு சொல்றா, எங்களுக்கும் அந்த பயம் இருக்குடா, நாங்களும் சில விஷயங்களை பார்த்தோம், தயவு செஞ்சு இங்க இருந்து போயிடலாம், ஏன் ராம் நீ இவ்வளவு யோசிக்கிற, என்னாச்சு, என்ன பண்ணிட்டு இங்க வந்து ஒளிஞ்சிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி கேட்ட உடனே, டே நான் கேஷினோல சீட்டு விளையாண்டேன், என்னாச்சுன்னா 150 மில்லியன் நான் பெட்டு கட்டிட்டேன், ஆல்மோஸ்ட் ஜெயிச்சிட்டேன்டா, ஆனா கடைசியா ஒரு பெரிய ஆள் அதை ஜெயிச்சிட்டான், அவன் ஒரு அடியால, கண்டிப்பா நான் அங்க போனா என்ன கொன்னுடுவான், என்னால அவ்வளவு பணம்லாம் கொடுக்க முடியாது, என்கிட்ட கிடையாது, அதனால தான் தப்பிச்சு வந்து இங்க ஒளிஞ்சிட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்ன உடனே அந்த இடத்துல டாக்டர் பொண்ணும் என்னாலையும் அந்த மேல் ஃபங்க்ஷன் பண்ண டெப்டை இன்னும் கட்ட முடியல அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அதே மாதிரி இக்பாலும் என்னாலையும் பணத்தை கட்ட முடியல, எல்லாமே இப்ப பணம் தான் நம்மள இந்த இடத்துல போட்டு முடக்கி கிடக்கு, எல்லாருமே ஒரே படகுல தான் நீந்திட்டு இருக்கோம், இந்த கஷ்டத்துல இருந்து வெளியில வரணும்னா கொஞ்ச நாள் இங்க இருந்துதான் ஆகணும்ன்ற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. அதே சமயத்துல மாய காட்டுறாங்க. மாய் பெட்ல படுத்துட்டு இருந்தா இல்லையா, அவ டக்குன்னு எழுந்து வந்து இக்பால் ஒரு புக்கை படிச்சிட்டு இருந்தா இல்லையா, அதை ஓபன் பண்ணி படிக்க ஆரம்பிக்கிறா. ஒவ்வொரு பக்கமா பிரட்டிட்டே வரும்போது கடைசி பக்கத்துல ஒரு சபதம் மாதிரி இருக்குங்க. என்னோட குயின் வந்து என்னை ஏத்துக்கோ, நான் வச்சிருக்க சாக்ரிஃபைஸ் எல்லாம் ஏத்துக்கோ, என்னையே உனக்காக நான் அர்ப்பணிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரியான வரிகளை படிச்சு முடிச்சோன்னா அவளோட கண்ணே அப்படியே ரெட் ஆகுது. அவ்வளவுதாங்க, பொறுமையா அவ நடந்து போறா. அதே சமயத்துல வெளியில காட்டுறாங்க, இவங்களும் பேசிட்டு இருக்காங்க. சோ இப்ப பாத்தீங்கன்னா அவ கையில கோடாலி இருக்கு, கோடாலியை இழுத்தபடி அப்படியே நடந்துகிட்டு போறா. வெளியில இருந்தவங்க எல்லாம் உள்ள வந்து, மாய் என்ன பண்ணிட்டு இருக்க, தயவு செஞ்சு அந்த கோடாலியை கீழே போடு, என்னாச்சு உனக்கு அப்படின்ற மாதிரி தடுத்தபடி நின்னுட்டு இருக்காங்க. அவ அந்த கோடாலியை எடுத்து விசிறி அட்டிப்பா பாருங்க, அதுல எல்லாரும் கீழே விழுந்துடுறாங்க. அவ்வளவுதாங்க, அவன் முகமே மாறி போய் ஆணு கத்த அந்த வீடே ஆட ஆரம்பிக்குது. கதவெல்லாம் படார் படார்னு சாத்த ஆரம்பிக்க கொஞ்ச நேரத்துல அப்படியே பாஞ்சு போய் டீசா இருக்கா இல்லையா, அவளோட கழுத்தை பிடிச்சி நெரிக்க ஆரம்பிக்க அவ கீழே விழுந்துடுறா. எல்லாரும் அவகிட்ட இருந்து ஹீரோயினை பிரிச்சு எடுக்கிறாங்க, பிரிக்கவே முடியல. அந்த போராட்டத்துல தள்ளுமுள்ளே ஆகுதுங்க. எல்லாரும் பயந்து போய் ஓரமா நிக்கிறாங்க. அப்ப ராமும் இக்பாலும் மட்டும் அவளை எப்படியோ தனியா பிரிச்சு கூட்டிட்டு போய் அந்த ரூம் இருக்கும் இல்லையா, அந்த ரூம்குள்ள போட்டு அடைச்சிடுறாங்க. அடைக்கும் போது மட்டும் நார்மலா, ராம் என்னை விட்டுட்டு போகாத ராம், நான் உன் தங்கச்சி அப்படிங்கிற மாதிரி பயங்கரமா மாய் கத்த ஆரம்பிக்கிறா. இருந்தாலும் அந்த ரூம்குள்ளே போட்டுறாங்க. வெளியில பாத்தீங்கன்னா எல்லாரும் பயந்து போய் இருக்கும் போது டீசா மட்டும் இதுக்கு மேல இங்க இருந்தா வேலைக்காகாது அப்படின்ற மாதிரி அந்த டாக்டர் பொண்ணு கிளம்ப ஆரம்பிக்கிறா. அந்த சமயத்துல அங்க இருக்கிற புக் தானாவே ஓபன் ஆகுதுங்க. அந்த மேஜிக் புக் ஓபன் ஆக அதுல ஒரு கொடூர ஆத்மா அப்படியே படமா இருக்கு. அந்த படத்தை அவ பாத்துட்டு இருக்கும் போது அவளுக்கு பின்னாடி அந்த புக்ல இருந்து அதே உருவம் நின்னுட்டு இருக்கு. நாக்கு அப்படியே பெருசா தொங்கிட்டு இருக்கும் போது டக்குனு இவ திரும்பி பார்க்க அதோட அந்த சீன் கட் ஆகுது. வெளியில காட்டுறாங்க, எல்லாத்துக்கும் காரணம் அந்த புக்கு தான், அந்த புக்கு முதல்ல கொளுத்திரலாம் அப்படின்ற மாதிரி இக்பால் சொன்ன உடனே ராம் மேபி இருக்கலாம்டா அப்படின்னு சொல்ல இவனும் குடுகுடுன்னு ஓடி போய் டீசா இருந்த ரூமை செக் பண்ணி பாக்குறான். டீசாவை காணோம், டீசா எங்கன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு ரூமை செக் பண்ணிட்டு போகும்போது டீசா ஒரு கார்னர்ல உட்காந்துருக்காங்க. அந்த பீரோ சந்துக்குள்ள உட்காந்துட்டு அப்படியே நாக்கு அவளுக்கு பெருசா இருக்கு. அவளோட நாக்க அவளே கட் பண்ணிட்டு இருக்கும் போது இவனும் பொறுமையா டீசா டீசான்ட்டு கிட்டக்க போறான். அதுக்குள்ள அவ கையில இருக்க கத்தியால அவளோட கழுத்தை வெட்டிக்கிட்டு அதே இடத்துல அவ சாய அப்படியே அவளை தூக்கிட்டு வந்து பெட்ல போட்டு என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி பதறிட்டு இருக்கான் இக்பால். அந்த சமயத்துல ராம் அவளோட உயிர் நின்றுடுச்சு அப்படிங்கிற மாதிரி சிக்னல் கொடுக்க அவ்வளவுதான் அதே இடத்துல பயங்கரமா கதறி அழறான். இந்த பக்கம் டீசா இறந்து போனது தெரிஞ்சுக்கிட்ட மாயா சும்மா இல்லாம பயங்கரமான ஒரு வெஞ்சன்ஸ்ல சிரிப்பா பாருங்க. வெளியில காட்டுறாங்க, டாரா இருக்கா இல்லையா, அவ தனியா போயிட்டு இருக்கா ராமோட லவ். அப்ப உள்ளுக்குள்ள இருக்கிற மாயாவுக்கு எப்படி டாரா வெளியில போறான்னு தெரியாது. டாரா நீ தானே நடந்து போறது, தயவு செஞ்சு கதவை திறந்து விடு, அவங்க தான் முட்டாள்தனமா என்ன கதவுக்குள்ள போட்டு பூட்டிட்டாங்க, தயவு செஞ்சு இந்த கதவை ஓபன் பண்ணி விடு, என்னால இங்க இருக்க முடியல, ரொம்ப கன்ஜஸ்டடா இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்ல இவளுக்கு வேற வழியே இல்ல. சரி அவ ரொம்ப துடிக்கிற போல இருக்கு, கஷ்டப்படுற போல இருக்கு. இது நாள் வரைக்கும் இவங்க 2 பேரும் பேசிருக்கவே மாட்டாங்க. கொஞ்சம் அண்ணனோட காதலிங்கிறதுனால தள்ளியே இருப்பா மாய். அவளே வந்து தானா பேசும்போது இவ சும்மா இருப்பாளா, கதவை திறந்து விட்டுறா. அவ்வளவுதாங்க, உள்ள போனவ சுத்தி முத்தி பாக்குறா,
மாய காணோம், எங்கடான்ட்டு பாக்கும்போது திடீர்னு அவ பாஞ்சு வந்து இவளை அப்படியே தாக்கி தள்ளி விட கீழே விழுந்தவ பயங்கர காயத்தோட அப்படியே தலை சுத்தி போயிருக்கா. அந்த சமயத்துல அவ பாத்தீங்கன்னா பேய் பிடிச்ச மாதிரி இவன் முன்னாடி நின்னுட்டு இருக்க. தாராவால ஒண்ணுமே பண்ண முடியல. அப்படியே நடுங்கி போனவ பொறுமையா எழுந்து நிக்க. அந்த சமயத்துல மாயோட கையில டக்குன்னு ஒரு கட்ட மாதிரி வருதுங்க. அந்த சுத்தியில வச்சு இவளை வெட்ட வர நல்ல வேலையா அந்த இடத்துக்கு ராமு இக்பாலும் வந்து தடுத்துடுறாங்க. இருந்தாலும் அவ அடங்கலங்க, பயங்கரமா திமிரிக்கிட்டு இருப்பா. வேற வழியே இல்ல அப்படின்ட்டு இக்பால் ஒரு சுத்தியில எடுத்துட்டு வந்து மாயோட தலையிலே போட அதே இடத்துல ஃபெயிண்ட் ஆயிரா. மயக்கம் மட்டும் விழுந்தவளை அப்படியே விட்டுட்டு எதுக்காக உள்ள வந்த, எதுக்காக கதவு திறந்து விட்ட அப்படின்ற மாதிரி தாராவை பார்த்து கேட்ட உடனே அவதான் என்ன கூப்பிட்டு எனக்கு இங்க கன்ஜஸ்டடா இருக்கு திறந்து விடுங்கன்னு சொன்னா அப்படின்ற மாதிரி சொல்ல சரி அப்படின்னு திரும்பவும் அந்த பழைய ரூம்குள்ளே போட்டு பூட்டிடுறாங்க. வெளியில தாராவுக்கு ஆறுதல் சொல்லிட்டு இருக்கான். அப்ப கூட என்ன அவன் போறத நினைச்சு எதுவுமே திங்க் பண்ணல. பட் அந்த புக்ல தான் ஏதோ ஒண்ணு இருக்கு அப்படின்ற மாதிரி இவங்களும் டிசைட் பண்றாங்க. அதே சமயத்துல வெளியில இக்பால் பயங்கரமா அழுதுகிட்டு அந்த புக்கை கொளுத்திக்கிட்டு இருக்கான். பட் அந்த புக் எரியவே இல்ல. வெளியில போனவங்க திரும்பவும் நெருப்புல இருந்து அந்த புக்கை எடுத்து வச்சு பார்த்துட்டு இந்த புக்கை ஏன் எரிக்க முடியல, எல்லா புக்கும் எரியும். அதாவது தோல்ல செஞ்சதா இருந்தாலும் பேப்பர்ல செஞ்சதா இருந்தாலும் எதுல செஞ்சதா இருந்தாலும் எரியும். இது ஒரு மெத்து கிடையாது, இது பேய் பிடிச்ச புக்கு, இந்த புக்கு என்ன பண்றதுன்னே தெரியல அப்படின்ற மாதிரி இவங்க புலம்பிக்கிட்டே ஒன்னொன்னுத்த படிச்சு பார்க்கும் போது அதுல இருந்து ஒரு பிட்டு பேப்பர் கீழே விழுது. அந்த பிட்டு பேப்பரை எடுத்து இவங்க படிக்கும் போது அதுல என்ன எழுதி இருக்குன்னா இந்த புக்குக்குள்ள கொடிய ஆத்மாவோட ஆவியை வச்சு கட்டியிருக்காங்க. இதை ஓபன் பண்ணி யாரு படிச்சாலும் அந்த ஆத்மா வெளியில வந்துரும். அந்த ஆத்மா ஈஸியா ஒருத்தவங்களோட உடம்புக்குள்ள போந்து அவங்கள ஆட்கொள்ள ஆரம்பிக்கும். அதை கொல்றதுக்கு 3 வழிதான் இருக்கு. ஒண்ணு, அந்த பர்சனை நீங்க எரிக்கணும். அப்படி இல்லனா உயிரோட புதைக்கணும். அப்படியும் இல்லனா 7 துண்டா வெட்டி அதுக்கப்புறம் புதைக்கணும். அப்படிங்கிற 3 ஆப்ஷனையும் படிச்சோன்னா இதை செய்யலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்ல இவனுக்கு ஒண்ணுமே புரியல. ஓ, என் தங்கச்சியை கொல்ல சொல்றியா? உன்னால உன் தங்கச்சியை கொல்ல முடியுமா? முடியாதுடா, என்னோட தங்கச்சியை கொல்ல முடியாது அப்படின்ற மாதிரி சொல்ல நீ உன் தங்கச்சின்னு தப்பா நினைச்சிட்டு இருக்க. உன் தங்கச்சி உடம்புக்குள்ள இருக்கிறது இப்ப கொடூர ஆத்மா, அதை நீ கொல்லணும்னா உன் தங்கச்சியை கொண்டுதான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நான் அந்த புக்கை ஓபன் பண்ணி என்னைக்கு நான் படிக்க ஆரம்பிச்சனோ அன்னைக்கு உன் தங்கச்சி வெளியில ஒரு டிராயிங் பண்ணிட்டு அந்த டிராயிங் புக்கை தூக்கி எறிஞ்சா இல்லையா, அந்த டிராயிங் புக்ல இருந்து இந்த போட்டோவை நான் எடுத்தேன். இததான் அந்த புக்குக்குள்ளேயே நான் பார்த்தேன். அப்போ உன் தங்கச்சி மைண்டுக்குள்ள அந்த ஆத்மா எப்பவோ போயிடுச்சு, இப்போ அது பொசஸ் பண்ணிட்டு இருக்கு, நம்ப சொல்றது கேளு அப்படிங்கிற மாதிரி சொல்ல இவனும் நினைச்சு பாக்குறான். புக் ஆஃப் ட்ரூத் அப்படின்ற மாதிரி பீச் ஓரமா உட்காந்து நம்ம மனசுக்குள்ள என்ன இருக்கோ அதுதான் நம்ம கை வரையும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பா இல்லையா. சோ அவக்குள்ள ஆல்ரெடி பொசஸ் ஆயிருக்கு அப்படின்ற விஷயம் ராமு பிளாஷ்பேக்கை நினைச்சு பார்த்து உணர்றான். பட் என்னோட தங்கச்சி எப்படிடா கொல்ல முடியும், கொஞ்சம் யோசிடா அப்படின்ற மாதிரி இவங்க பேசிட்டு இருக்காங்க. உள்ளுக்குள்ள தாரா தனியா உட்கார்ந்து இருந்தா இல்லையா, அவளோட கைய மாய் பிடிச்சிருப்பா. அதனால ஏதோ ஒரு இன்ஃபெக்ஷன் மாதிரி ஆகி புழுவெல்லாம் கைக்குள்ள ஓடினா எப்படி இருக்கும் அது மாதிரி குடுன்னு ஓடுதுங்க. அவளால அந்த வலியை தாங்க முடியல, என்ன பண்றதுன்னே தெரியாம கிச்சனுக்கு போய் ஏதோ ஃபோர்க் எடுத்து குத்துன்னு குத்திட்டு இருக்கா. கொஞ்ச நேரத்துல ஒரு பெரிய பட்டாக்கத்தி மாதிரி இருக்கும், அதை எடுத்து தன்னோட கையை வெட்டுறதுக்காக அப்படியே நின்றுட்டு இருப்பா. அந்த சமயத்துல ராமு இக்பாலும் அந்த இடத்துக்கு ஓடி வந்து அவளை தடுக்க பாக்குறாங்க. பட் அதுக்குள்ள வெட்டிட்டு கரன்னு அவளோட கையை அவளே வெட்டிட்டு இதுக்கப்புறம் என் கையில வலியே இல்ல, இப்ப நான் ஃப்ரீயா ஃபீல் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு தொப்புன்னு அப்படியே சரிஞ்சு கீழே விழுந்து செத்து போயிடுறா. அதை பார்த்துட்டு ராமால தாங்க முடியல, லவர் இப்படி விழுந்துட்டாலே அப்படின்ட்டு. பட் இக்பால் தடுத்து இல்ல அவகிட்ட போயிடாத, அவளோட உடம்புலயும் இப்ப பொசஸ் ஆன ஆவி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி வெளியில கூட்டிட்டு வந்துடுறான். 2 பேரும் அங்க இருந்து உளுந்து அடிச்சு ஓடுறாங்க. இதுக்கு மேல இங்க இருக்க கூடாது அப்படின்ற மாதிரி எவ்வளவு ஃபாஸ்டா ஓடுவாங்க தெரியுமா. ஓடிட்டு வந்து மூச்சரைக்க நின்னா திரும்பவும் அந்த வீட்டு வாசலுக்கு முன்னாடியே நிக்கிறாங்க. இப்படி பல முறை ஓடுவாங்க, அருவி ஏரி எல்லாத்தையும் தாண்டி போவாங்க. இருந்தாலும் திரும்பவும் அதே வீட்டு வாசல்ல வந்து நிக்க வேற வழி இல்ல. இந்த தடவை வீட்டுக்குள்ளதான் போய் ஆகணும். உள்ள போயிட்டு தாராவோட டெட் பாடியை எடுத்து ராமோட மடியில வச்சுட்டு அப்படியே உட்காந்துட்டு இருக்கான். இக்பாலுக்கு ஒன்னும் புரியல, தலையில கை வச்சுட்டு இந்த பக்கமும் அந்த பக்கமும் நடந்த வண்ணமாவே இருக்கான். டே கடைசியா நீ என்னடோ சொல்ல வர, இதெல்லாம் முடிவுக்கு கொண்டுட்டு வரணும்னா ஒன்னு அந்த டெவில் புக்கை அழிக்கணும், அது முடியாத விஷயம். இப்ப அந்த டெவில் புக்ல இருந்து பொசஸ் ஆன மாயாவை தான் கொல்லணும், வேற வழி இல்ல அப்படின்ற மாதிரி ராம் கேட்ட கேள்விக்கு இக்பால் பயங்கர ஆக்ரோஷமா கத்திக்கிட்டே பதில் சொல்ல பாத்தில நம்ம ஓடணும், நம்ம இங்க இருந்து எஸ்கேப் கூட ஆக முடியல, திரும்பவும் இந்த வீட்டு வாசல்லே வந்து பல முறை நின்னோம், இதுக்கப்புறம் இந்த வீடே இருக்க கூடாது, இந்த வீட்டையும் சேர்த்து மொத்தமா கொளுத்தணும் அப்படின்னு அவன் அந்த ஜெனரேட்டர் ரூம்ல நிறைய பெட்ரோல்ஸ் எல்லாம் பார்த்திருப்பான் இல்லையா, அதை எடுத்துட்டு வந்து வீடு முழுக்க ஊத்தி கொளுத்தலாம் அப்படின்ற மாதிரி ஊத்திக்கிட்டே இருக்காங்க. திரும்ப பார்த்தா அந்த இடத்துல அமானுஷ்யமா பயங்கரமான சத்தம் எல்லாம் கேட்க இவனுக்கு செம்ம கோவம் வந்து உன்னால தைரியம் தான் முன்னாடி வந்து என் முன்னாடி நில்லு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இன்னும் நிறைய பெட்ரோல் கேன்ஸ் எடுத்துட்டு வந்து வீடு முழுக்க ஊத்துறான். அதுல டீசாவோட உடம்புலயும் ஊத்துறான். அவதான் இவனோட லவ்வர் ஆச்சு. கொஞ்ச நேரம் பக்கத்துல உட்காந்து பயங்கரமா அழுதவ 2 கேனோட வெளியில வருவாங்க. வெளியில வந்துட்டு ராம் என்னால முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்தையும் நான் பண்ணிட்டேன், நீ உன்னை காப்பாத்திக்கணும் அப்படின்னா இதுக்கப்புறம் நீதான் முயற்சி பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவனோட டெட் பாடியோ அப்படியே சரியா
அப்பதாங்க காட்டுறாங்க அவனுக்கு பின்னாடி டீசா அப்படியே பேய் பிடிச்ச மாதிரி நின்னுட்டு இருக்கா. அவதான் கோடாலியால இக்பாலை வெட்டியிருப்பா போல இருக்கு. சோ இக்பால் இப்ப காலி. பின்னாடி பார்த்தா டீசா நின்னுட்டு இருக்கா பயங்கர ஆக்ரோஷமா. அவ அப்படியே ராம ஃபாலோ பண்ணிக்கிட்டு பயங்கரமா டார்ச்சர் பண்ண போக பின்னாடியே அவன் நகர்ந்து போய்கிட்டு பயந்துட்டே இருப்பான். அந்த சமயத்துல டீசாவோட கழுத்துல ஏதோ ஒரு ஈட்டி பாய டீசா அந்த இடத்துல காலி. யாரு என்னன்னு பார்த்தா டாரா. நல்ல வேலையா டாராவுக்கு கொஞ்சம் சுயநினைவு இருக்குது. அவளுக்கு இன்னும் பொசஸ் ஆகல. அவ ஆல்ரெடி அவளோட கைய வெட்டியிருப்பா இல்லையா, அதனால அவ உடம்புல அந்த பேய் நுழையாம இருந்திருக்கும். அவ அப்படியே மயக்கம் போட்டு கீழே விழ அவளுக்கு கொஞ்சம் ஏதோ மேஜிக் தெரியற மாதிரி இருக்கு. மந்திரங்கள் எல்லாம் சொல்லிட்டு இருக்கா. அப்படியே பிளாஷ்பேக்க காட்டுறாங்க. இதே காடு அடர்ந்த காட்டுக்குள்ள இருட்டான நேரத்துல மொத்த பேரும் கூடி இருக்காங்க. ஷாமன் இருக்காரு, பெரிய படையல் போடப்பட்டிருக்கு. அந்த இடத்துல ஒரு பொண்ணை கட்டி போட்டு வச்சிருக்காங்க. இவ வேற யாரும் கிடையாது, பாக்குறதுக்கு மாய் மாதிரியே இருக்கா, நூறி போல இருக்கு. சோ அவளோட கையெல்லாம் சங்கிலியால கட்டப்பட்டு ஊத்த நின்னுட்டு இருக்கா. அந்த சமயத்துல அவங்க அப்பாவும் வராரு. அப்பா, நான் உங்க பொண்ணு தானப்பா, ஏன்பா இப்படி டார்ச்சர் பண்றீங்க, சித்திரவதை பண்றீங்க, என்ன விடுங்க விடுங்கன்னு கெஞ்சி பார்க்க அவர் விடவே இல்லை. ஆனா இவளுக்கு கோவம் அப்படியே ரைஸ் ஆகுது, முகம்லாம் மாறுது, பயங்கரமான சாபம் கொடுக்க ஆரம்பிக்கிறா. அந்த சமயத்துல அவங்க அப்பா நெருப்பால அவளை கொளுத்திடுறாரு. அவளை சுத்தி கட்டைகள்லாம் அடுக்கப்பட்டிருக்கு. அப்படியே அவ உடம்பு எரிஞ்சிட்டு இருக்கும் போதே பயங்கரமான சாபத்தை கொடுக்குறா. என்ன இப்படி கொடூரமா கொன்னீங்க இல்லையா, இதுக்கப்புறம் உங்களோட வம்சத்துல பிறக்கிற மொத்த பொம்பளை பிள்ளைகளும் உயிரோடு இருக்காது, என்னோட கையில சாகும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சாபத்தை கொடுத்துட்டு இவ சாக. இந்த பக்கம் டாராவுக்கு முழிப்பு வருது. இதான் நடந்தது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு சடனா செத்து போவாளா. அவ்வளவுதான். அந்த இடத்துல ராம் கத்துவான் பாருங்க, அலறுவான் பாருங்க. அதை கேட்டுட்டு ரூம்குள்ள இருக்க மாய் அப்படியே இன்னும் விகாரமா சிரிப்பா. கொஞ்ச நேரத்துல அப்படியே பேச ஆரம்பிக்கிறா. வந்த மொத்த ஃப்ரெண்ட்ஸும் காலி. உள்ள இருக்கிற மாயாவோ இதுக்கப்புறமும் உன்னோட வாரிசுகளோட விட்டு வைக்க மாட்டேன்டா, நீ ஒருத்தன் தானே பேலன்ஸ் இருக்க அப்படிங்கிற மாதிரி சொன்னவ திடீர்னு இவன் கதவெல்லாம் அடைக்கிறத பார்த்துட்டு கட்டை வச்சு அடைச்சிட்டு இருப்பான். திரும்பவும் நடிக்க ஆரம்பிக்கிறா. ராம் என்னால முடியல ராம், நூறி அனுபவிச்ச அதே தண்டனை எனக்கு கொடுத்துறாத, தயவு செஞ்சு என்ன விட்டுடு அப்படிங்கிற மாதிரி நடிக்க அவனும் நம்பி அந்த பலகையை பேக்க ஆரம்பிக்கிறான். அப்போ இங்க பாரு, நூறி நல்லவ கிடையாது, நூறி தான் அம்மாவையும் கொன்னா. அம்மா நல்லா தூங்கிட்டு இருந்தாங்க. திடீர்னு ஒரு நாள் என்ன நினைச்சாலோ தெரியல, கத்தி எடுத்துட்டு வந்து அம்மாவை குத்தியே கொன்னுட்டா. நூறி அம்மாவை கொன்னுட்டா. அது உனக்கு தெரியுமா? நூறி நல்லவ கிடையாது, அவளை பேய் பிடிச்சிருந்துச்சு, அதனாலதான் அம்மாவை கொன்னா அப்படின்ற மாதிரி சொல்ல. இல்ல நீ சொல்றதெல்லாம் போய், உன் உடம்புல இருக்கிறது இப்ப நூறியோட அவிதான், எனக்கு நல்லா தெரியும். உன்னை நூறு கிட்ட இருந்து பிரிக்க முடியாதுன்றதும் நல்லா தெரியும். இதுக்கப்புறம் அந்த புக்ல என்ன எழுதிருந்துச்சோ அதை தான் பண்ண போறேன் அப்படிங்கிற மாதிரி கட்டையெல்லாம் அடிச்சுட்டு அந்த வீடு முழுக்க பெட்ரோலை ஊத்துறான். அப்ப நூறு கிட்ட ஒரு ஆம்லெட் இருந்திருக்கும் இல்லையா, அதை எடுத்து இவன் கழுத்துல போட்டிருக்கான். இக்பால் அப்படியே திருப்பி பார்க்கும்போது அவனோட கண்ணை திறந்துட்டு இருக்கு. அவனோட கண்ணெல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டு எல்லா ஃப்ரெண்ட்ஸ் கிட்டயும் கொஞ்ச நேரம் உட்காந்து பயங்கரமா ஃபீல் பண்ணவன் மொத்தமா அந்த வீடு முழுக்க பெட்ரோலை கொளுத்துறான். அப்போ பாஸ்டிங் காட்டுறாங்க. நூறிய பெட்ரோல் ஊத்தி கொளுத்துறதுக்கு முன்னாடி அவளும் அதே சாபம் கொடுத்துருப்பாள். அதெல்லாம் ஞாபகத்துல வர மாதிரி இருக்கு இவனுக்கும். சரின்னு அந்த வீட்டையும் மொத்தமா கொளுத்திறான். அந்த பக்கம் அவங்க அப்பா கொளுத்துறதும் இந்த பக்கம் இவன் கொளுத்துறதும் சைமல்டேனியஸா ஒன்னா காட்டுவாங்க. அந்த வீடே கொழுந்து விட்டு எரிய ஆரம்பிக்குது. அதுக்கப்புறம் 3 வருஷத்துக்கு அப்புறம் இவனும் வேலைக்கெல்லாம் போயிட்டு வீட்டுக்கு போறான். வீட்டுல பாத்தீங்கன்னா ராமோட ஒய்ஃப் இருக்காங்க. சோ அவங்க ஆல்ரெடி பிரெக்னெண்டா இருப்பாங்க போல இருக்கு. வீட்டுக்கு வந்த உடனே வாங்க, உங்களுக்காக தான் காத்துட்டு இருந்தேன், ஒரு சந்தோஷமான செய்தியை சொல்லணும், உங்களுக்கான ஃபேவரட்டான ஃபுட் எல்லாம் சமைச்சு வச்சிருக்கேன் அப்படின்ற மாதிரி கூட்டிட்டு போய் டைனிங் டேபிள்ல உட்கார வச்சு, நான் இன்னைக்கு டாக்டர் வீட்டுக்கு போயிருந்தேன், என் வயிற்றுல இருக்க குழந்தை ஒரு பெண் குழந்தைன்னு சொன்னாங்க, அதுக்கு ராமா இல்ல நட்டாஷா அப்படிங்கிற மாதிரி பேர் வைக்கலான்னு இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, அப்படியே ராம காட்டுறாங்க. அவனுக்கு மாய் கொடுத்த சாபமும் நூறு கொடுத்த சாபமும் மனசுல வந்துட்டு போக இதோட இந்த படமும் முடியுதுங்க. மீண்டும் நாளை சந்திப்போம். தேங்க்யூ.